ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை அணி பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தோனி வேறு ரிட்டன் கேப்டன் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவங்க எதிர நாங்கள் விளையாடணும்னு நினைக்கும் போது ரொம்ப அச்சமாக இருக்குது. நாங்கள் ஒரு நல்ல பிளான், நல்ல கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தான் அவங்கக்கிட்ட நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆமாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை வாசஸ் சென்னை போட்டி தொடங்க போகுதுங்க. அது குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி தலைமை பயிற்சியாளர் ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சென்னை அணி பார்த்தா அவர் என்ன பேசினார், ஏது பேசினார், பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மும்பை வாசஸ் சென்னை ரெண்டு டீமுக்கே ஒரு நாக் அவுட் போட்டி மாரி எந்த டீம் தோகுதோ அவங்க இந்த சீரீஸை விட்டு, இந்த ஐபிஎல் தொடரை விட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த போட்டி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்கோம், எங்களுக்கு நிறைய ஊக்கத்தை கொடுக்கும். அதே போல் சென்னை அணி ரொம்ப நாள் கழிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு நல்ல மொமெண்டமோட வராங்க. இந்த போட்டி கண்டிப்பாக ஒரு நாக் அவுட் போட்டி மாரி தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா தோக்கிற டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற சென்னை டீம் ரொம்ப அபாரமாக இருக்குங்க. ஏன்னா தோனி தலைமையிலான அணி எந்த அணி கொடுத்தாலும் அவர் சூப்பராக வழி நடத்துவார். ஃபுல் யங்ஸ்டார் கொடுத்தா கூட நல்ல வழி நடத்துவார். அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த கேப்டன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் அவரோட கேப்டன்ஷிப்பில் எங்கள் டீம் விளையாடுறன்னு நினைக்கும்போது ரொம்ப அச்சமாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் பயமாக இருக்குது. நாங்கள் நல்ல பிளானோடு வந்தால் மட்டும்தான் நாங்கள் வீழ்த்த முடியும் சென்னை அணியை இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பயிற்சியாளர் ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காருங்க. சூப்பர், அவர் சொல்கிறது கரெக்டு தான். மீண்டும் தோனி கம்பேக் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ டீம் செம்மையாக செட் ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக சென்னை ஒரு நல்ல டீமாக செட் ஆகிருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டாருக்கு ஓப்பனிங் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நட்சத்திர வீரர், இப்போ இருக்கிற யங் நட்சத்திர வீரர் ஏபி டிவிலியர்ஸ் என்ற ஐக்கியமோட பிரீஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அணியில் அவர் இணைஞ்சிருக்காரு. லாஸ்ட் டைம் மும்பையில் விளையாடினார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. மும்பையும் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஒரு நல்ல கம்பேக்கில் தான் இருக்கும். ஒரு தரமான போட்டிங்க. அவர் சொன்னார் பாருங்க, அடுத்த போட்டி நாக் அவுட் போட்டி மாரி நினச்சி விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஏன்னா நாக் அவுட் மாரி தான். எந்த டீம் தோத்தாலும் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பை இழந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிடும். அதுக்கேற்ற மாரி நாளைக்கு செம்ம இருக்குது. அதுவும் வான்கடி மைதானம், நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்குங்க. பார்க்கலாம், நம்ம ஆளுங்க எதனா 200 அடிக்கிறாங்க சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா 180 ரன் ஒரு 6 வருஷம் முன்னே சேஸ் பண்ணோம். 180 ரன் அதுக்கப்புறம் சேஸே பண்ணலையா. அதில் 2 கோப்பை வேறு அடிச்சிட்டோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் நல்ல ஒரு டீமாக இப்போ தான் சென்னை அணி செட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தோனி தலைமையில் ஒரு மெடிக்கல் மிராக்கல், தொடர்ந்து ஒரு 5 வெற்றி பெற்றால் நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்பாங்க. அந்த தொடர்ந்து ஒரு 5 வெற்றி பெறாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி இந்த வாட்டி மும்பையை ஃபஸ்ட்டு மேட்ச் ஆல்ரெடி வீழ்த்துட்டாங்க. இந்த வாட்டி வீழ்த்துவாங்களா வீழ்த்த மாட்டாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.